गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा. सद्गुरुनाथ महाराज की जय. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய கிருபையினாலையும் நம்ம குருநாதருடைய கிருபையினாலையும் இன்னைக்கு நான் திருக்கச்சி என்ற திவ்ய தேசம் பத்தி சொல்ல போறேன். இங்க இருக்கிற பெருமாள் மூலவர் தேவராஜன், உற்சவர் வரதராஜ பெருமாள், தாயார் பெருந்தேவி தாயார், புஷ்கரணி அனந்த சரஸ் புஷ்கரணி, ஹஸ்தம் அபயஹஸ்தம், கோலம் நின்ற திருக்கோலம். ஆழ்வார்கள் யார் யாரெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிருக்காங்கன்னா, பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கையாழ்வார். இந்த வரதராஜ சுவாமி அத்திகிரி என்ற மலை மேல இருக்கார். இதுக்கு நம்ம ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். அத்திகிரி அப்படின்னா 8 திக்குகளையும் தாங்கக்கூடிய யானைகள் வணங்கும் இடம் அப்படின்னு பொருள். இல்ல அத்திகிரி அப்படின்னு சொன்னா திகிரினா சக்கரம், அதனால பெருமாள் இவ்வளோ நல்லா சக்கரத்தை புடிச்சிட்டு இருக்காரே அப்படின்னும் சொல்லலாம். இதுதான் பெருமாள் மூலவர் தேவராஜன். இதுதான் உற்சவர் வரதராஜன். இதுதான் பெருந்தேவி தாயார். இதுதான் அனந்த சரஸ் புஷ்கரணி. இப்ப நம்ம திருக்கட்சியில பெருமாள் எப்படி வந்தார்னு பார்க்கலாம். ஒரு முறை பிரம்மாக்கு பெருமாளை தரிசிக்கணும்னு ஆசையா இருந்தது. அதனால அவர் புஷ்கருக்கு போனார். அங்க பார்த்தா பெருமாள் தீர்த்த ரூபமா சேவை சாதிக்கிறார். சரி அப்படின்னு நைமிஷாரண்யத்துக்கு போனா அங்கேயோ பெருமாள் அரண்ய ரூபமா சேவை சாதிக்கிறார். அப்ப பிரம்மா பெருமாள் கிட்ட சொல்றார், என்ன பெருமாளே இப்படி பண்றீர்? எனக்கு உங்களை தோளோடும் கையோடும் திருமுக மண்டலத்தோடும் திருமேனியோடும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அப்ப பெருமாள் அசரீரியா, நீ சத்யவிரத கஷேத்திரத்துக்கு போ, அங்க போய் ஒரு அஸ்வமேதம் பண்ணு, அதுக்கு பலனா நான் உனக்கு தர்சனம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். இந்த சத்யவிரத கஷேத்திரம் தான் நம்ம திருக்கட்சி. பிரம்மாவும் பெருமாள் ஆக்ஞைப்படியே சத்யவிரத கஷேத்திரத்துக்கு போய் அங்க ஒரு அஸ்வமேத யஜ்ஞம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா அவருக்கு என்ன தோணி போயிடுதுன்னு தெரியல. அவர் சரஸ்வதி தேவி கூட யஜ்ஞம் பண்ணாம சாவித்ரி தேவி கூட உட்காந்துட்டு யஜ்ஞம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால சரஸ்வதி தேவிக்கு மகா கோபம் வருது. அதனால அவள் இந்த பிரம்மாவுடைய யஜ்ஞத்தை தடுக்கிறதுக்காக நிறைய தடைகளை அனுப்புறா. அப்ப பெருமாளே இந்த திருக்கட்சி கிட்ட நிறைய அர்ச்சா திருமேனியா ஆவிர்பவமாயி அந்த தடைகள் எல்லாம் விளக்குறார். கடைசியா பெருமாளே அந்த யஜ்ஞ குண்டத்துல இருந்து வரதராஜனா ஆவிர்பவம் ஆறார். அதனால்தான் இப்பயும் பெருமாளுடைய திருமுக மண்டலம் பொழிந்து இருக்கும். இந்த பெருமாள் மேல பண்ண ஸ்தோத்திரங்கள் என்னன்னா, கூரத்தாழ்வான் இந்த பெருமாளுக்காக வரதராஜஸ்தவம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகன் இவருக்காக வரதராஜ பஞ்சாசத்தும் வைராகிய பஞ்சகமும் பண்ணியிருக்கார். அப்புறம் பெருந்தேவி தாயாருக்காக ஸ்ரீஸ்துதியும் பண்ணியிருக்கார். இந்த சுவாமி தேசிகனுக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள்னா அவ்வளோ பிடிக்கும். அவர் தான் இவருக்கு ரொம்ப பிரியமான தெய்வம். அதனால இப்ப நம்ம வைராகிய பஞ்சகத்துக்கு எப்படி வந்ததுன்னு அந்த கதைய பார்க்கலாம். ஒரு முறை சுவாமி தேசிகனுடைய நண்பர் வித்யாரண்யர் அவருடைய ஏழ்மையை போக்குறதுக்காக அவரை தான் வேலை செய்யும் அந்த ராஜா கிட்ட பாட சொல்றார். அப்ப உனக்கு நிறைய தனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப சுவாமி தேசிகன் அதுக்கு பதிலா வைராகிய பஞ்சகத்தை எழுதி அனுப்புறார்.
அதுல அவர் சொல்றார், அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைத்தா மகம் தனம் அப்படின்னு. அங்க அத்திகிரியில என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா, அதாவது பிரம்மா சேர்த்து வச்ச குலதனம் வரதராஜன், அதோட பெரிய தனம் வேறு ஏதும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். இங்க அவர் தனத்துக்கு ஆசைப்படாம பெருமாளே எனக்கு தனம் அப்படின்னு வைராக்கியமா சொன்னதுனால இதற்கு வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னு பேர் வந்தது. இப்ப நம்ம ஸ்ரீஸ்துதி எப்படி வந்தது என்ற கதையை பார்க்கலாம். ஒரு முறை ஒரு பிராமணர் சுவாமி தேசிகன் கிட்ட வந்து, எனக்கு கல்யாணம் ஆகணும், அதற்கு எனக்கு தனம் வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி தேசிகன் இந்த ஸ்ரீஸ்துதிய சொல்லி பெருந்தேவி தாயார் கிட்ட பிரார்த்தனை பண்றார். அப்ப பெருந்தேவி தாயார் உடைய கிருப்பையினால அங்க பொற்காசுகளா கொட்டுது. அப்ப சுவாமி தேசிகன், பிராமணரே, உமக்குதான் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பிராமணரும் ரொம்ப குஷியா அந்த பொற்காசுகள் எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார். இந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் தான் நம்ம சம்பிரதாயத்துக்காக நிறைய ஆச்சாரியர்களை கொடுத்திருக்கார். திருக்கச்சி நம்பிகள், ராமானுஜர், வேதாந்த தேசிகனை போல. இப்ப நிறைய பெருமாள் விபவாவதாரத்துல வந்து பேசியிருக்காங்க வேற பெருமாள்லாம். அதே மாதிரி ஒரு குரு ஆசிரியிச்சு உலகத்துக்கு குரு ஆசிரியக்கணும் என்ற பாடத்தை சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம வரதராஜ பெருமாள் மட்டும் இது ரெண்டுத்தையும் அர்ச்சாவதாரத்திலேயே பண்ணிட்டார். அவர் திருக்கச்சி நம்பிகள் கூட பேசுவார். அப்புறம் ஒரு வாட்டி அந்த மாதிரி பேசும்போது திருக்கச்சி நம்பிகள், அடியேனுக்கு பரமபத பிராப்தி உண்டா அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள், நீர் வீசினீர், நான் பேசினேன், சரியாக ஆகிவிட்டது. ஆச்சாரியனுடைய கிருபை இல்லாமல் பரமபத பிராப்தி உமக்கும் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இது மூலமாவே பெருமாள் எல்லாரையும் ஒரு ஆச்சாரியனை ஆசிரியிக்கணும் என்றது சொல்லி கொடுக்கிறார். ஒரு முறை ராமானுஜர் காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது காஞ்சிபுரத்துக்கு எப்படி போனோம் என்ற வழி தெரியாம, திக்கு தெரியாம தவிக்கிறார். அப்ப இந்த பேருளாள பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் ஒரு வேடுவன் வேடுவச்சி ரூபத்துல வந்து அவருக்கு வழி காமிக்கிறாங்க. அதனால ராமானுஜரையும் ராமானுஜரை கொடுத்ததும் அவரை ரட்சித்ததும் இந்த பெருமாள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப கடைசியா திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் இந்த காஞ்சிபுரத்தி கிட்ட இருக்கிற எல்லா திவ்ய தேசங்களையும் சேர்த்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அந்த ஒரு பாசுரத்தை நம்ம அனுபவிச்சுட்டு முடிச்சுக்கலாம். நீரகத்தாய் நெடுவரை நொச்சி மேலாய் நிலா தொண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்துரை நீர் வெக்கா ஒள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வாணத்துள்ளாய் கழ்வா காமறு பூங்காவரையின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராதி என் நெஞ்சு நொள்ளாய் பெருமானொன் திருவடியே பேணினேனே அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்துல சாதிக்கிறார். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ராதே ராதே.